தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டியில் வெடிக்கவுள்ள பிரளயம், எச்சரிக்கும் அர்ஜுனா எம்பி. மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் துப்பாக்கி சூடு, இருவர் அதிரடி கைது. கட்டுநாயக்கவில் பெண்கள் உட்பட 4 அதிரடி கைது. பேருந்து தரிப்பிடத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட ஆண். கனடாவில் திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய 64 பேர் அதிரடி கைது. 50 ஆண்டுகளுக்கு பின் கடும் குளிரில் கனடா. இந்தோனேசியா முதியோர் இல்லத்தில் தீ விபத்தில் 16 பேர் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கில் தமிழ் மக்களை உசுப்பேற்றி அவர்களை கொண்டு ஜனவரி 3ஆம் தேதி தையிட்டி திஸ்ஸ விகாரியை இடிப்பதற்கு ஒரு அரசியல் சூழ்ச்சி நடைபெறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை சிங்கள வானொலியொன்றின் இணையதளத்திற்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், இந்த திட்டத்தின் பின்புலத்தில் செயற்படுவது அனுர அரசாங்கம்தான். ஜனவரி 3ஆம் தேதி பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். வடக்கில் ஒவ்வொரு குடும்பத்திலும் யுத்தத்தில் உயிர் நீத்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை குழப்பும் செயற்பாடுகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சுமந்திரன் ஆகியோரின் கட்சியினர் அடிமட்டத்தில் செயற்பட்டு வருகின்றனர். திஸ்ஸ விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியின் உரிமையாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு வேறு காணி அல்லது பணம் கொடுத்து இந்த பிரச்சினையை தீர்க்குமாறு 1 வருடத்திற்கு முன்னர் நான் ஜனாதிபதியிடம் சொன்னேன். அப்போது அவர் அதனை ஒப்புக்கொண்டார். ஆனால் அவர்களுக்கு இன்று அதை நிறுவுவதற்கு விருப்பமில்லை. ஏனென்றால் எங்களுக்கு புலி என்று சொன்னால் இவர்களுக்கு இலகுவாக அரசியல் செய்து கொள்ளலாம். இதை வைத்துக் கொண்டு அவர்களின் பொய்களை மறைத்துக் கொள்ளலாம். அரசியல் பின்புலம் இல்லாமல் இவ்வாறான செயற்பாடுகள் செய்ய முடியாது. இந்த விகாரியை உடைப்பதற்கு அனுரவின் அரசாங்கம் அல்லது கடந்த அரசாங்கங்கள் தூண்டுவதாகவே தெரிகிறது. மொட்டு கட்சியின் சரத் வீரசேகரவும் இதற்கு உதவி செய்கிறார். நான் வினயமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால் இதை நிறுத்த முயற்சிக்கவும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் மற்றும் அதற்கு உதவியளித்த ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமன்னார் வீதியிலுள்ள விடுதியொன்றில் மறைந்திருந்த போது நேற்று இந்த 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் உயிலங்குளம் பகுதியைச் சேர்ந்த 22 மற்றும் 38 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இவர்களிடமிருந்து இயங்கும் நிலையில் இருந்த கைக்குண்டு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பில் மன்னார் காவல் நிலையத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கிடைத்த தகவலுக்கு அமைய மன்னார் காவல் நிலைய உத்தியோகத்தர்கள் குழுவும் மன்னார் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரும் இணைந்து இவர்களை கைது செய்துள்ளனர். இதேவேளை மன்னார் காவல்துறையினர் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 268.40 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஷ் போதைப் பொருட்களுடன் பெண்கள் உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று காலை விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் பணியகத்தின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் அந்த போதைப் பொருட்களை தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து வாங்கி இந்தியாவின் மும்பைக்கு கொண்டு வந்து அங்கிருந்து இன்று காலை 7:50 மணிக்கு இண்டிகோ விமானம் 6E1185 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். சந்தேக நபர்களில் 2 பொரளை மற்றும் ஒரு கொடவத்தை பகுதிகளை சேர்ந்த பெண்கள் என்றும் மற்ற 2 ஆண்களும் தெமட்டகொட மற்றும் ஒரு கொடவத்தை பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அவர்கள் தங்கள் பயண பொதிகளில் 20 பொட்டலங்களில் 20 கிலோகிராம் 684 கிராம் குஷ் என்ற போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. பேருந்து தரிப்பிடத்திலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலம் இன்று திங்கட்கிழமை மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பட்டிருப்பு மகா வித்தியாலயத்திற்கு முன்னால் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவது, மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபையின் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் அப்பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த வேளையில் இவ்வாறு சடலம் ஒன்று கிடப்பதாக
காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் தேற்றாதீவு கிராமத்தை சேர்ந்த 70 வயதுடைய சுப்பிரமணியம் நேசதுரை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை பெற்று மேலதிக நடவடிக்கையை மேற்கொள்ளவுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கனடாவின் டர்ஹம் பிராந்தியத்தில் 1 மாதம் நீடித்த சில்லறை கடை திருட்டு ஒழிப்பு நடவடிக்கையின் முடிவில் 64 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் மீது 155 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக டர்ஹம் பிராந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர். சேவ் சோப் என பெயரிடப்பட்ட இந்த விசேட நடவடிக்கை 2025 நவம்பர் 10 முதல் டிசம்பர் 16 வரை முன்னெடுக்கப்பட்டது. அதிக அளவில் திருட்டுகள் நடைபெறும் சில்லறை கடை பகுதிகளை இலக்காக கொண்டு குற்ற செயல்களை தடுக்கும் நோக்கில் தெளிவான மற்றும் கண்காணிப்பு மிக்க போலீஸ் முன்னிலையை ஏற்படுத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பொதுமக்கள் பாதுகாப்பை மேம்படுத்துவதும் முக்கிய இலக்காக இருந்தது. கைது செய்யப்பட்டவர்களில் 17 பேர் LCBO கடை திருட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் எனவும் இதனால் 32 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கனடா 50 ஆண்டுகளுக்கு பின்னர் உறைய வைக்கும் கடுங்குளிரால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது வட அமெரிக்க கண்டம் இருவேறு தீவிர வானிலை நிலைகளை எதிர்கொண்டு வருகிறது. ஒருபுறம் கனடா உறைய வைக்கும் கடும் குளிரிலும், மறுபுறம் அமெரிக்காவின் பல பகுதிகள் வசந்த காலத்தை போன்ற வெப்பத்திலும் காணப்படுகின்றன. வடக்கு கனடாவில் கடந்த சில வாரங்களாக வெப்பநிலை -20°C முதல் -40°C வரை நீடித்து வருகிறது. பிரேபன் பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை -55.7°C வெப்பநிலை பதிவானது. இது 1975 ஆண்டிற்கு பிறகு அங்கு பதிவான மிக குறைந்த டிசம்பர் கால வெப்பநிலையாகும். மாயோ மற்றும் டாசன் பகுதிகளில் தொடர்ந்து 16 இரவுகள் வெப்பநிலை -40°Cக்கு கீழேயே இருந்தது. கிறிஸ்துமஸ் மற்றும் அதைத் தொடர்ந்த நாட்களில் எட்மண்டன், மான்ட்ரியல் மற்றும் ஒட்டாவா போன்ற நகரங்களில் வெப்பநிலை -20°C முதல் -28°C வரை சரிந்தது. வரலாறு காணாத எரிசக்தி தேவையால் ஜூஹோன் பகுதியில் மின்சார தடை ஏற்படக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். துருவ சுழல் கனடாவின் மீது நிலை கொண்டுள்ளதால் ஆர்டிக் பகுதியில் கடும் குளிர் காற்று தெற்கு நோக்கி பாய்ந்து வருகிறது. கனடா குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அமெரிக்காவின் பல மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வெப்பமான கிறிஸ்துமஸ் தினம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தோனேசியாவின் சுலவேசி தீவில் உள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தீ விபத்தில் சுமார் 12 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றிரவு 8:31 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் அந்த நேரத்தில் முதியவர்கள் பலர் தத்தமது அறைகளில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த பலரது சடலங்கள் அவர்களின் அறைகளுக்குள்ளேயே மீட்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாதத்தில் இந்தோனேசியாவின் தலைநகரான ஜகார்த்தாவில் உள்ள 7 மாடி அலுவலக கட்டடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்திலும் குறைந்தது 22 பேர் உயிரிழந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை 17,000க்கும் மேற்பட்ட தீவுகளை கொண்ட இந்தோனேசியாவில் பாரிய தீ விபத்து சம்பவங்கள் அடிக்கடி பதிவாகி வருகின்றன. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.